கடையம் பக்கத்துல கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்களினுடைய வாழ்விடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தமிழி எழுத்துடன் கூடின பானை ஓடும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பல பொருட்கள் கள ஆய்வுல கிடைச்சிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள் மாணவர்கள் இந்த ஆய்வுல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் கடையம் பக்கத்துல தட்டப்பாறை இடுகாடு இருக்கு. இந்த பகுதியில 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஈமக்காட மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த தொல்லியல் துறை மாணவி ஒருத்தங்க கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்களான முருகன் மற்றும் மதிவாணன் ஆகிய இவங்களுடைய தலைமையில 3 மாணவர்கள் இந்த பகுதிக்கு வந்து கள ஆய்வுல ஈடுபட்டிருந்திருக்காங்க. தொல்லியல் பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய 1ஆம் ஆண்டு மாணவர்களான பாலசுந்தரம், முத்து அருள், இசக்கி செல்வம் ஆகிய இந்த 3 மாணவர்களும் இந்த ஆய்வுல ஆசிரியர்களோட சேர்ந்து ஈடுபட்டிருந்திருக்காங்க. இவங்களோட பொறுப்பு துறை தலைவர் பேராசிரியர் சுதாகரும் வந்து இந்த களப்பணியில ஈடுபட்டிருந்திருக்காரு. கிட்டத்தட்ட இந்த இடுகாட்டுல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவுல 2200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட மக்கள் வாழ்விடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா கடையம் பேருந்து நிலையத்தில இருந்து மேற்கு இருக்கக்கூடிய தென்பத்து குளத்தினுடைய கரையை அடுத்து இருக்கக்கூடிய செங்கல் சோலை பகுதியில இருக்கு. இந்த பகுதியில ரொம்பவே பழமையான உடைந்து போன கிண்ணங்கள், நொறுங்கின பானைகள், உடைந்த கைப்பிடியுடன் கூடின மூடிகள்னு பல பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. வேலைப்பாட்டுடன் கூடின பானை ஓடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது பல்வேறு நிறங்களிலும் இருந்திருக்கு. மேலும் இந்த பானைகள்ல தமிழி எழுத்துக்களும் வந்து அச்சிடப்பட்டிருந்திருக்கு. இந்த மாதிரியான பொருட்களை ஆய்வுக்காக இவங்க எடுத்துட்டு போயிருந்திருக்காங்க. இது தொடர்பா ஆய்வுல ஈடுபட்டவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த பகுதி கிட்டத்தட்ட 2200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய நிறைய அடையாளங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னமும் அதிகப்படியான ஆய்வு செஞ்சா நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது வந்து 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டதை நம்ம சொல்ல போறோம். இது வந்து என்ன அப்படின்னா, பக்கத்துல வந்து முதுமக்கள் தாலி பார்க்கும்போது அங்க புதைவிட பகுதி நம்ம பார்க்குறோம். ஸோ புதைவிட பகுதி இருந்தனால பக்கத்துல ஏதாவது வாழ்விட பகுதி இருக்கும் அப்படின்ட்டு போன வாரமே இங்க இருக்கிற லோக்கல்ல நாங்கள் சொல்லி வச்சிருந்தோம். இங்க ஏதாவது மக்கள் வாழ்விட பகுதி ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு, அது இருக்குது அப்படின்ட்டு உறுதி செஞ்ச பிறகு நாங்கள் 20 ஆண்டுகளுக்கு முற்பட்டு எங்கள் பத்திரிகை நிபுணர் பாரதி சார் சொல்லியிருக்காரு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஆனால் இப்போ எந்த கண்டிஷன் இருக்குது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாலும் அது ஒரு வாழ்விட பகுதி தான். அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு சின்ன குழு மாதிரி அமைச்சு மாணவர்கள், மதிவாணன் பேராசிரியர், எங்கள் துணைத் தலைவர் வந்து சுதாகர் சார் எல்லா தலைமையில் வந்து ஒரு 5 பேர் குழு வந்து இன்று காலையில் 5 மணிக்கு கிளம்பி வந்து இங்கே 6:30க்கு வந்து இங்கே வந்து கலாய்வு பண்ணோம். சார் சொன்ன 20 ஆண்டுகளுக்கு முற்பட்ட எந்த இடம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ரொம்ப இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அங்கே வந்து செங்கல் சூளைகள் இது மாதிரி வச்சு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு காட்டுக்குள்ளே இது தோப்புக்குள்ளே போகும் மாமர தோப்புகளாக இருக்கவோ அங்கே வந்து நிறையா பானை ஓடுகள் கண்டுபிடிச்சோம். அப்போ கண்டுபிடிக்கும்போது அங்கே வாழ்விட பகுதிக்கு தகுதியான இடம் தான் அப்படின்ட்டு கலாய்வு பண்ணோம். 4 பக்கமும் எல்லா பேரும் போய் கலாய்வு பண்ணும்போது தான் நிறைய வெரைட்டியான பானை ஓடுகள் கிடச்சிச்சு. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், கருப்பு பானை ஓடுகள், சிவப்பு பானை ஓடுகள் அப்படின்னு கிடச்சி. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி வந்து கிராஃபிட்டி கிடச்சிருக்கு. அப்புறம் பிராமி எழுத்தில் ஒரு எழுத்து கிடச்சிருக்கு. அது ஒரு எழுத்தில் உடஞ்சனால அது முழு வடிவமாக சரியாக கிடைக்கல. அப்புறம் ஒரு கோல்டு சின்ன ஒரு வளைய மாதிரி ஒரு கோல்டில் கண்டுபிடிச்சிருக்கோம். தங்கத்தாலான ஒரு கோல்டு கண்டுபிடிச்சிருக்கோம்.